ஒரு இன்ஜின் ஆயில் வாங்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம முக்கியமாக கவனிக்கக்கூடியது ஏபிஐ ஸ்டாண்டர்டு இருக்கா, அதில் வந்துட்டு ஜேஎஸ்ஓ அந்த ஸ்டாண்டர்டு இருக்காங்கிற ரெண்டு விஷயத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவங்க இந்த ரெண்டு ஸ்டாண்டர்டும் இருக்குது அப்படின்னா அது ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டாக தான் இருக்கணும். ஏன்னா அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கண்ட்ரியோடைய ரெப்ரசன்டேட்டிவால் ரெகுலேட் பண்ணப்பட்டது. அது இன்னி தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேலே ஸ்டாண்டர்டு கொடுத்துருக்காங்க. எஸ்ஜென், எஸ்ஜே, எஸ்பி, எஸ்ஜி. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரிஸ் வந்து நிறையா இருக்குது மார்க்கெட்டில் பெட்ரோல் எடிஷனை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி டீசல் எடிஷன் பொறுத்த வரைக்கும் சிஎஃப், சிஹெச், சிஜி. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வண்டிக்கு ஏற்ற மாதிரி BS4 இல்லை BS6 பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான கேட்டகரி நம்ம சூஸ் பண்ணி இன்ஜின் ஆயில் மாற்றுறதுங்கிறது ஒரு ரெக்கமெண்டடாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா JASOங்கிறது வந்து ஜாப்பனீஸோடைய ஒரு விஸ்காசிட்டி இண்டெக்ஸ் கூட சொல்லலாம். அவங்க வந்து எப்படின்னாக்கா கிளச்சுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஸ்காசிட்டி இண்டெக்ஸ் கொடுத்தாங்க, ஃப்ரிக்ஷன் இண்டெக்ஷன் கொடுத்துருக்காங்க. டைனாமிக் ஸ்டேஜில் ஒரு ஆயிலுடைய இந்த லூப்ரிகேஷன் வந்து எப்படி இருக்குது, அதே வந்து ஸ்டாட்டிக் மோடில் என்ன மாதிரியான லூப் இருக்குது. இந்த ட்ரை கிளச் மாதிரியான வண்டிக்கு வந்துட்டு நமக்கு அந்த ஆயிலுடைய அந்த கிரேடுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்காது. அதே சமயத்தில் ஒரு வெட் கிளச் இருக்கும்போது ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் இல்லை டர்ட் பைக்கும் நம்ம ஓட்டுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து அந்த விஸ்காசிட்டிங்க வந்து ரொம்ப பெரிய ரோல் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்துட்டு அவங்க ஒரு ஸ்டாண்டர்டைஸ் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ மார்க்கெட்டில் போய்ட்டு நம்ம ஒரு பிராண்ட் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு கேஸ்ட்ராலோ இல்லை வந்து ஒரு மோட்டோலோ இல்லை வேறு எதுனா ஒரு ஆயில் நம்ம மாற்றிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா அந்த பிராண்ட் மாறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிராண்ட் மாறக்கூடாதுங்கிறத தாண்டி என்ன கேட்டகரி ஆஃப் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ 2040 ஒரு SN கிரேடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதே SN கிரேடு வந்துட்டு நம்ம இன்னொரு ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியோட ஒரு ஆயிலை யூஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. அதையும் வந்து நம்ம இன்னொரு 2040 வந்து நான் ஒரு ஃபுல் சிந்தட்டிக் ஆயிலுக்கு நான் போகிறேன், SJ யூஸ் பண்ண போகிறேன், இல்லை SP யூஸ் பண்ண போகிறேன், இல்லை SG யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா அங்கே தான் நம்ம கொஞ்சம் கான்சியஸாக இருக்க வேண்டியது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம ஒன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டோம் அப்படின்ட்டாக்கா நெக்ஸ்ட் டைமில் வந்து அதே ஆயில் வந்து மெயின்டைன் பண்ணணும். நம்ம அதை அஃபோர்ட் பண்ண முடியக்கூடிய இடத்துல இருக்குமாங்கிறதெல்லாம் ஒரு மெயின் ரோலு. ஏன்னா இப்போ ஒரு 100cc வந்துட்டு ஒரு செர்வோவில் ஒரு ஆயில் பார்த்திங்கனாக்கா ஒரு 290, 300 தான் வருது. ஸோ அதை நம்ம வந்து ஈஸியாக மாற்றிட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். பட் ஆனால் நம்ம ஒரு மோட்டோலோ இல்லை கேஸ்ட்ராலுக்கும் நம்ம போகிறோம்னா மினிமம் ஒரு 500 இல்லை 430 அந்த மாதிரி வருது. ஸோ அந்த மாதிரி ஆயிலில் நம்ம அஃபோர்ட் பண்ணி மாற்றுறோம் அப்படின்னாக்கா ஒன்ஸ் ஓகே, சுச்சுவேஷன் நமக்கு வேறு மாதிரியான சூழ்நிலையை கொடுத்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு பிராண்டட் ஆயிலு இல்லை ஒரு கேட்டகரி ஆயில் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வண்டி வந்துட்டு எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் ட்ராப்பும் இல்லாமல் லாங் டேர்மில் நம்ம கூடயே இருக்கும். ஸோ ரேட்டை பொறுத்து இல்லைங்க, அந்த கம்பெனி எந்த ஆரிஜினல் உள்ளது. இப்போ கேஸ்ட்ராலை பொறுத்த வரைக்கும் ரேட் அதிகமாக இருக்கும். ரேட்டு அதிகமாக இருக்குனாக்கா அது வந்து ஒரு நல்ல கம்பெனின்னு அர்த்தம் இல்லை. ரேட்டு கம்மியாக இருந்ததுன்னா அது லோக்கல் பிராண்டுன்னு கிடையாது. டேக்ஸஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகுறதுனால அந்த